ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம். LMCன்னு சொல்லுவோம். இந்த நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐகார்டில் தரேன் பார்த்துக்குங்க. ஓகே, LMC பற்றி பார்க்கலாம். லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனோட சிம்பிள் வந்து இதுதான் அதோட சிம்பிள். இந்த சிம்பிள் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் டாலரன்ஸ் பக்கத்தில் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைமரி டேட்டம், செகண்டரி டேட்டம், ட்ரெஷரி டேட்லாம் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த டாலரன்ஸ் ஒன் ஏரியாவில் தான் இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான். பட் இதில் வந்து அது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹோல் இருக்குது, 12 mm ஹோல். 12 mm ஹோலில் ப்ளஸ் டாலரன்ஸ் 7 மைக்ரான், மைனஸ் டாலரன்ஸ் 2 மைக்ரான். ஸோ அதோட பொசிஷன் டாலரன்ஸ் வந்து நமக்கு 10 மைக்ரான். பட் இதில் வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் மாடிஃபையர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு த்ரெட் ஹோல் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. ஸோ த்ரெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்றது வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சேம் அதோட அவுட்டர் டைமென்ஷன்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ 100 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 மைக்ரான் அப்படின்னு இருக்கும்போது இதோட லீஸ்ட் மெட்டீரியல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பவுண்டரி சர்ஃபேஸில் வந்து நமக்கு எவ்வளோ மினிமமாக அதோட டாலரன்ஸ் ஜோனில் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அதோட லீஸ்ட் மெட்டீரியல். ஸோ இப்போ இதில் லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு இந்த டாலரன்ஸில் லீஸ்ட் அப்படின்றது 99.95. இதுதான் வந்து லீஸ்ட் மெட்டீரியல். ஸோ அதே மாதிரி இந்த விட்த்லேயே வந்து 49.95 இதுதான் வந்து அதோட லீஸ்ட் திக்னஸ், லீஸ்ட் விட்த்து. ஸோ அதே மாதிரி 24.95 இது வந்து லீஸ்ட் திக்னஸ். ஸோ இதுதான் வந்து அவுட்டர் பவுண்டரியில் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் சொல்கிறது. அதே மாதிரி இன்டர்னல் ஃபீச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் வந்து 12 mm கொடுத்துருந்தாங்க, ப்ளஸில் 7 மைக்ரான், மைனஸில் 2 மைக்ரான். ஸோ அப்படிங்கும்போது இதோட லீஸ்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் போகும்போது தான் வந்து அதில் லீஸ்ட் மெட்டீரியல் இருக்கும். இது எப்படி அப்படின்னா நம்ம அதிகமாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணும்போது தான் வந்து அதில் வந்து குறைவான மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா இதோட லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் என்ன அப்படின்னா 12.007 அதுதான் வந்து இதில் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். இதோட மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா இதில் கம்மியான மெட்டீரியல் இருக்குதோ அதுதான் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரிமைனிங் மெட்டீரியல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம்னு சொல்லுவோம். இந்த ரிமைனிங் மெட்டீரியல் இல்லாமல் அதோட டாலரன்ஸ் ஒரு மேக்ஸிமம் போச்சு அப்படின்னா அதை வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனோட டெஃபினிஷன். ஓகே, இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தபடி அந்த 12 mm ஹோலே எடுத்துக்கலாம். 7 மைக்ரான் ப்ளஸில் இருக்குது, 2 மைக்ரான் மைனஸில் இருக்குது. அண்ட் இதோட பொசிஷன் டாலரன்ஸ் வந்து நமக்கு 10 மைக்ரான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதோட லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் சைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதோட லீஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 12.007 தான் வந்து இதோட லீஸ்ட் மெட்டீரியல் சைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 12.007 வந்து நமக்கு வந்து பொசிஷன் டாலரன்ஸ் வந்து 10 மைக்ரான் கொடுத்துருக்காங்க. அதாவது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு நமக்கு 10 மைக்ரான் டாலரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹோலை வந்து எக்ஸாக்டாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனில் மிஷினிங் பண்ணோம் அப்படின்னா 12.007க்கு நம்ம எக்ஸாக்டாக மிஷின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட பொசிஷன் டாலரன்ஸ் வந்து 10 மைக்ரான். 10 மைக்ரான் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே டிவியேஷன் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டிவியேஷனாக கன்சிடர் ஆகும். ஓகே, இப்போ லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது இப்போ டோட்டலாக 9 மைக்ரான் நமக்கு டாலரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிட்வீனுக்குள்ளே எந்த சைஸ் வேணாலும் மெயின்டைன் ஆகலாம். ஸோ பிட்வீனுக்குள்ளே 12.007லேருந்து 11.998 வரைக்கும், ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மற்ற சைஸ் எல்லாம் நம்ம சப்போஸ் மெயின்டைன் ஆகும்போது இதோட பொசிஷன் டாலரன்ஸ் என்னவாக இருக்குன்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 12.007 வந்து இது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் சொல்லியாச்சு, அதோட பொசிஷன் டாலரன்ஸ் 10 மைக்ரான் சொல்லியாச்சு. ஸோ அதே மாதிரி 12.006 அடுத்த கண்டிஷன். 12.006ங்கும் போது அதோட மெட்டீரியல் வந்து ஒரு 1 மைக்ரான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு நமக்கு வந்து அதோட இன்டர்னல் ஃபீச்சர் கண்டிஷன் வந்து 1 மைக்ரான் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ளஸில் இருக்கும். ஸோ அப்போ அதோட ட்ரூ பொசிஷன் வந்து 10 மைக்ரான் ஏற்கனவே இருக்குது. ஸோ 1 மைக்ரான் அடிஷ்னல் ஆட் ஆகும்போது அதோட ட்ரூ பொசிஷனோட டாலரன்ஸ் வந்து நமக்கு 1 மைக்ரான் அடிஷ்னல் போனஸ் டாலரன்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு மைக்ரான் ஆட் ஆகும்போது அந்த எக்ஸ்ட்ரா அதாவது 1 மைக்ரானும் லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு நமக்கு அடிஷ்னல் ஆட் ஆகும்போது அதோட போனஸ் டாலரன்ஸு அவ்வளோ மைக்ரான் வந்து நமக்கு ப்ளஸில் போனஸ் டாலரன்ஸ் ஆட் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு இதோட மைனர் ஜோன் வந்து 11.998. ஸோ 11.998ல் நமக்கு வந்து 9 மைக்ரான் வந்து மெட்டீரியல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் ஃபீச்சரில் வந்து நமக்கு 9 மைக்ரான் அடிஷ்னல் ஆட் ஆகும்போது அதோட போனஸ் டாலரன்ஸ் வந்து நமக்கு 19 மைக்ரானாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 19 மைக்ரான் வரைக்கும் நமக்கு வந்து பொசிஷன் டாலரன்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹோல் வந்து லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனுக்கு அக்செப்டபிள்.
இன்னும் ஈஸியாக சொல்ல போனோம் அப்படின்னா லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன்ன்றது வந்து அதோட எக்ஸாக்ட் 12.007 இருந்துச்சுன்னா அது லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன். ஸோ அதில் வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து என்ன சைஸு எவ்வளோ மெட்டீரியல் அடிஷ்னலாக ஆட் ஆகுதோ அதுக்கு தந்தால அதோட ட்ரூ பொசிஷனில் வந்து நம்ம டாலரன்ஸு போனஸ் டாலரன்ஸாக எடுத்துக்கலாம். பட் இந்த கண்டிஷனில் வந்து நம்ம இந்த டாலரன்ஸை வந்து நம்ம டிவியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது டிவியேஷன் ஆச்சு அப்படின்னா ஹோல் சைஸே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே நம்ம வந்து என்ன சைஸில் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த சைஸ் வந்து நம்ம லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனில் இருந்து எவ்வளோ வேரியேஷனில் நம்ம மிஷின் ஆக்சுவல் ஹோல்ட் பண்ணியிருக்கோன்றதை போனஸ் டாலரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக ஓகே இது ஏன் நம்ம போனஸ் டாலரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் தியரிட்டிக்கலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனுக்கு வந்து ஒரு அவுட்ரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அவுட்ரு பவுண்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சைஸ் வந்து டயமீட்டர் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் அதோட பொசிஷன் டாலரன்ஸ் எந்த இடத்துக்குள்ளே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பவுண்ட்ரியை தாண்டி போகக்கூடாது. ஸோ அது நம்ம வந்து ஒரு அவுட்டர் பவுண்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அதோட பேசிக் டைமென்ஷனுக்காக. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம விர்ச்சுவல் கண்டிஷனாக ஒரு அவுட்டர் பவுண்ட்ரி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனுக்கு வந்து அதோட சைஸ் வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா 12.007 இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லி. ஸோ இதுதான் வந்து அதோட லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ இது கூட நம்ம வந்து ஜியாமெட்ரிக்கல் பொசிஷன் டாலரன்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது 10 மைக்ரான். ஸோ இந்த 10 மைக்ரான் பொசிஷனுக்குள்ளே இந்த 12.007 வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் எக்ஸாக்ட் ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து 12.017 mm. ஸோ இந்த 12.017 ரேஞ்ச் தான் வந்து நமக்கு அவுட்டர் பவுண்டரி. ஸோ இந்த பவுண்டரியை தாண்டி நமக்கு வெளியில் போகக்கூடாது மற்ற எந்த கண்டிஷனில் நம்ம மிஷினிங் பண்ணியிருந்தாலும். ஸோ பொசிஷன் அதுக்குள்ளே மாறி இருந்தாலும் சரி அந்த டயமீட்டர் ஆஃப் த ஹோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த மேக்ஸிமம் அந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே எப்படி இருந்தாலும் சரி இந்த பவுண்டரியை தாண்டி போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷனில் நமக்கு வந்து போனஸ் டாலரன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது எப்படி இதை வந்து நமக்கு கம்ப்ளை ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்மளோட அவுட்டர் பவுண்டரி வந்து 12.007 நம்ம அரைவ் பண்ண வேல்யூவில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஸோ அந்த சர்க்கிள் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து இது வந்து நம்மளோட அவுட்டர் பவுண்டரி. ஸோ இந்த அவுட்டர் பவுண்டரிக்குள்ளே நம்ம மிஷின் பண்ணுற ஹோல் வந்து இந்த பொசிஷன் டாலரன்ஸ்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி இந்த சைஸும் வந்து இதை எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இந்த பொசிஷன் டாலரன்ஸில் எங்கே இருந்தாலும் சரி நம்ம இந்த அவுட்டர் பவுண்டரி வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. இதுதான் வந்து கான்செப்ட் லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனில். ஓகே, ஸோ நம்ம டயமீட்டர் ஆஃப் த ஹோல் வந்து லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனில் இருக்குது 12.007. நம்மளோட பொசிஷன் டாலரன்ஸும் வந்து இந்த கண்டிஷனுக்கு நமக்கு 10 மைக்ரான் தான் அலோவபிள். ஸோ வந்து 10 மைக்ரான் பொசிஷன் டாலரன்ஸ்குள்ளே நம்ம இந்த லீஸ்ட் மெட்டல் சர்க்கிள் வந்து எக்ஸீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. அதாவது 10 மைக்ரான் பொசிஷனில் மேக்ஸிமமில் இருக்குது. ஸோ இந்த மேக்ஸிமம் பொசிஷனில் அது வந்து எந்த லொக்கேஷன் போனாலும் நமக்கு வந்து இப்போ நான் அதை மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இது எங்கே போனாலும் சரி இந்த அவுட்ரு பவுண்ட்ரியை வந்து நமக்கு கிராஸ் பண்ணாது. ஸோ இந்த மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன் சர்க்கிளுக்கு அதோட பொசிஷன் 10 மைக்ரானை தாண்டும். இப்போ இது வந்து 10 மைக்ரானை தாண்டிச்சு அப்படின்னா அவுட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனுக்கு 10 மைக்ரான் தான் டாலரன்ஸ்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த 10 மைக்ரான் டாலரன்ஸ்குள்ளே இது எங்கே இருந்தாலும் சரி இந்த அவுட்டர் பவுண்டரி வந்து கிராஸ் ஆகாது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இதோட அடுத்த கண்டிஷன் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கேஸில் நமக்கு வந்து அதே அவுட்டர் பவுண்டரி தான் 12.017 தான். பட் நம்மளோட ஹோல் சைஸ் வந்து ஒஸ்ட் கேஸ் 11.998 வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அதாவது லோவர் சைடு. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த லோவர் சைடு 11.998 இருக்கும்போது நம்ம அந்த டேபிள் படி நம்மளோட பொசிஷன் டாலரன்ஸ் வந்து 0.019 இருக்கலாம். அதாவது 9 மைக்ரான் வந்து நமக்கு போனஸ் டாலரன்ஸ் ஆட் பண்ணும்போது 0.019. ஸோ இப்போ 0.019 இருக்கும்போது இந்த பொசிஷன் வந்து நமக்கு வைட் ஆயிடுது. ஸோ 10 மைக்ரான்லேருந்து 19 மைக்ரான் ஆயிடுது. 9 மைக்ரான் நமக்கு அதிகமாகுது. ஸோ இந்த 9 மைக்ரான் அதிகமாகும்போது இந்த 11.998 சர்க்கிள் வந்து இந்த பொசிஷனுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து இதோட அவுட்டர் பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனோட கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனுக்கு இதே கான்செப்ட் தான். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன்ன்றது அதோட மெட்டீரியல் வந்து இன்டர்னல் ஃபீச்சராக இருந்தால் கம்மியாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபீச்சராக இருந்தால் ஜாஸ்தியாக இருக்கணும். லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன்ன்றது வந்து இன்டர்னல் ஃபீச்சராக இருந்தால் ஜாஸ்தியாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபீச்சராக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து த்ரெட் ஹோல் கேட்டிருக்காங்க M12 × 1.5
6H கிளாஸு அதே மாதிரி 15 mm வந்து டெப்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இதோட ஹோல் பொசிஷனுக்கு வந்து லீஸ்ட் மெட்டல் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஹோலுக்கு இப்போ தனியாக ஹோல் மட்டும் கேட்டிருக்குமா அதில் டாலரன்ஸ் இருக்குது. நம்ம மினிமம் டு மேக்ஸிமம் லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ M12க்கு வந்து ஒரு இந்த கிளாஸுக்காக நமக்கு வந்து பிட்ச் டயாமீட்டர்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு இருக்கும். ஸோ பிட்ச் டயாமீட்டர்னால் அந்த பிட்ச் டயாமீட்டருக்கு மினிமம் டு மேக்ஸிமம் ஒரு டாலரன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் போகும்போது அது வந்து லீஸ்ட் மெட்டல் கண்டிஷன், மினிமம் இருக்கும்போது அது மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷன். ஸோ இந்த மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனுக்கு இதோட பிட்ச் டயாமீட்டர்லேருந்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ த்ரெட் ஹோலுக்கு வந்து எப்போவுமே பிட்ச் டயாமீட்டர் அதோட ஸ்டாண்டர்ட் பிட்ச் டயாமீட்டர்லேருந்து தான் வந்து நம்ம மேக்ஸிமம் மெட்டல் கண்டிஷனாக இருந்தாலும் சரி லீஸ்ட் மெட்டல் கண்டிஷனாக இருந்தாலும் சரி அதோட சைஸ் வந்து எடுத்துக்கணும். 12 mm டேரெக்டாக எடுக்கக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.